2 3 4 5. முன்னெல்லாம் அரிசிக்கு நடுவுல கல் இருக்கும். இப்பெல்லாம் கல்லுக்கு நடுவுல கொஞ்சோண்டு அரிசி இருக்கு. ச்சே, இதெல்லாம் கேட்டா வியாபார உத்தின்னு சொல்றாங்க. அம்மா, வாமா. எப்படிமா இருக்க? ஏதோ இருக்கம்மா. நீ முதல்ல உட்காரு. என்னம்மா எப்படி இருக்கேன்னு கேட்டா ஏதோ சோகமா பதில் சொல்ற. என்னத்தம்மா சொல்றது? எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நாம நினைக்கிறோம், நல்லதுதான் நினைக்கிறோம். ஆனா நமக்கு நல்லது நடக்க மாட்டேங்குதே. நடக்குமா? எல்லாம் நடக்கும். நடக்காம எங்க போக போகுது? அப்புறம் ஒரு விஷயம், ரொம்ப நன்றிமா. நன்றியா? எனக்கு எதுக்கு நன்றி? நீ அப்பப்ப பண உதவி பண்றல்ல, அதுக்குதான். திலகா அப்பப்போ குடும்ப நெருக்கடிக்கு பணம் தருவா. ஏதுன்னு கேட்டா நீ தான் தந்தேன்னு உன் பேரை தான் சொல்லுவா. நீ ஒன்னும் அவ்வளோ வசதியான வீட்டு பொண்ணு கிடையாது. இருந்தாலும் எங்க கஷ்டத்தை உணர்ந்து உதவி பண்ற பாரு, நீ நல்லா இருப்பமா. நானா? நான் பண உதவி எல்லாம் ஒரு நிமிஷம். நீ பண உதவி பண்ணல அதானே சொல்ல வந்த? சரிம்மா, நீ பண்ணல, போதுமா? நீ பணம் தரப்பவே என்கிட்ட சொன்ன, வெளியில யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு. நான் தான் தெரியாம அத்தைக்கிட்ட நீ தான் ஹெல்ப் பண்ணேன்னு சொல்லிட்டேன். சாரி வள்ளி. நான் இது வரைக்கும் அத்தைக்கிட்ட ஒரு பொய் கூட சொன்னதில்ல. அடி பாவி, இப்ப சொல்லிட்டு இருக்கறதே பொய் தானடி. நான் எங்கடி பணம் கொடுத்தேன்? அத்தை, உங்களுக்கு நான் காஃபி போட்டு கொண்டு வரட்டா? இருமா, உனக்கும் காஃபி போட்டு கொண்டு வரேன். ஏய் வள்ளி, எழுந்துரு. என்னடி எழுந்துருங்க, வா என் கூட வா. என்ன மன்னிச்சிரு வள்ளி, வேற வழியே இல்லாம தான் நீ பணம் தந்ததா அத்தைகிட்ட போய் சொல்லிட்ட. உன்னை கெஞ்சி கேட்டுக்கிற வள்ளி, என் அத்தைகிட்ட என்ன காட்டி கொடுத்துறாத. பணத்தை நான் உன்கிட்ட வாங்கினதாவே இருக்கட்டும். அத்தை நான் சொன்னதை நம்பிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு அந்த நம்பிக்கையை கலைச்சிடாத வள்ளி. அவங்க எப்ப கேட்டாலும் நீ தான் பணம் கொடுத்து உதவி பண்றதா சொல்லு. நான் கொடுத்திருக்கேன்னு சொல்லி இது வரைக்கும் எவ்வளவு பணம் நீ கொடுத்திருக்க? அது வந்து சொல்லுடி, எவ்வளவு பணத்தை கொடுத்திருக்க? 18,000 ரூபாய். இவ்வளவு பணம் ஏதடி உனக்கு? சொல்லு, இவ்வளவு பணம் ஏது? அது யார் கொடுத்தா உனக்கு இவ்வளவு பணத்தை? சொல்ல வரல, சொல்ல முடியல. அப்படின்னா நீ ஏதோ தப்பு பண்ற. இங்க பாரு, உன் மாமியார் உன்னை பெத்த மக மாதிரி பாத்துக்கறாங்க. அவங்க கிட்ட நான் பணத்தை கொடுத்ததா போய் சொல்லிருக்க. தப்புக்கு மேல தப்பு பண்ணி பெரிய பிரச்சனை இழுத்து விட்டுக்காத. கவலைப்படாதீங்க, கவிதா நல்ல மரியாதையா இருப்பா, அதுக்கு நான் உத்தரவாதம். ரொம்ப நன்றிம்மா. அப்புறம் கவிதா, இந்த வீட்டோட சாவி எப்படி? இனிமே இந்த வீட்டோட மொத்த நிர்வாகமும் உன் கையில தான். ஐயோ, அந்த கொத்த சாவிக்கு இப்ப என்ன அவசரம்? இல்லம்மா, முதல்ல இத புடி. வாங்கிக்க கவிதா. வாங்கிக்கம்மா. என் மகனும் என் ஆசை பேத்தி உன் கைக்கு வந்ததுக்கு அப்புறம் கொத்து சாவி என்ன பெரிய விஷயமா? அவ கையில இருந்த சாவி அவகிட்ட இருந்தது போதுன்னு வேலைக்காரிய விட்டு திரும்ப வாங்கிட்டேன். அதான் சாவியை வாங்கிட்டு வர சொல்லிட்டேன். இனிமே அந்த கொத்து சாவி அவ கையில இருக்கவே கூடாது. இந்த கொத்து சாவி அவ கையில இருந்தா நம்ம குடும்பத்துக்கு அவமானம். அம்மா, நம்ம குடும்பம்னு பிரிச்சு பேசாதீங்கம்மா. கவிதாவை நம்ம குடும்பத்தில் ஒருத்திதாம்மா. சொல்லாத, அப்படி சொல்லாத. அவ பேரை சொல்லி அவளும் நம்ம குடும்பத்துல ஒருத்தர் சொல்லவே சொல்லாத. அவ யாரோ நாம யாரோ. நம்ம குடும்பம்னா நான், நீ, நம்ம அபிராமி மட்டும்தான். நீ எவ கழுத்துல தாலி கட்டி கூட்டிட்டு வந்திருக்கியே,
அவளெல்லாம் நம்ம குடும்பத்துல இல்லவே இல்ல. ஏமா இந்த மாதிரி எல்லாம் பேசுறீங்க? கவிதாக்கு ஒண்ணுமே இல்லம்மா. அவ செத்து போக மாட்டாமா. இனி என்னடா அவ சாவறது? என்ன பொறுத்த வரைக்கும் அவ எப்பவோ செத்து போயிட்டா. எப்ப அவ சொந்த அக்கா புருஷனையே மனசார விரும்பிருக்கான்னு எனக்கு தெரிஞ்சதோ அப்பவே அவ செத்தவ கணக்குல வந்துட்டா. எப்ப அவ அந்த கௌரி புருஷன் கையால தாலி வாங்க தயாரா நின்னான்னு எனக்கு தெரிஞ்சதோ அப்பவே அவ செத்து போனவங்கள ஒருத்தியா மாறிட்டா. என்னடா இந்த தகவல் உனக்கு அதிர்ச்சியா இருக்கா? இல்லம்மா, இந்த விஷயம் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு ஆச்சரியமா இருக்கு. அப்படின்னா இந்த விஷயம் எனக்கு எப்பவோ தெரியுமா. அட கர்மமே, இந்த விஷயம் தெரிஞ்சுமா அவ கழுத்துல தாலி கட்டின? ஆமாமா, அது ஒரு பெரிய கதை. அது என்னன்னா, சித்தார்த்தோட அம்மா உமா மகேஸ்வரி இருக்காங்கல்ல. டேய் போதும் 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 போதும், அந்த கதையெல்லாம் கேக்குற நிலைமையில நான் இல்ல, என்னை விட்டுடு. இந்த கவிதாவை நான் ரொம்ப நல்ல பொண்ணு நினைச்சேன். இப்ப என்னடானா தோண்ட தோண்ட அசிங்கமால வருது. ப்பு. இதோ பாருடா, அம்மா சொன்னா அது உன் நல்லதுக்காக தான் இருக்கும். பேசாம இந்த கவிதாவை அறுத்து விட்டுடு. இந்த மாதிரி ஆசைக்கு ஒருத்தன் தாலிக்கு ஒருத்தன் வாழ்றவ நம்மள மாதிரி மானமல குடும்பத்துக்கு செட் ஆகவே மாட்டா. பேசாம அம்மா பேச்ச கேட்டு அவளை அறுத்து விட்டுடு. என்னம்மா இந்த மாதிரி எல்லாம் பேசுறீங்க? வேற எந்த மாதிரி பேச சொல்ற? எவ்வளோ ஒருத்தைய நீ கூட்டிட்டு வருவ, அவ சீக்கிரமே செத்து போறவளா இருப்பா. கூடவே அக்கா புருஷன் கூட வாழணும்னு ஆசைப்பட்டவளாவும் இருப்பா. இதையெல்லாம் பொறுத்துக்கிட்டு நான் அந்த மானங்கட்டவளை மருமகளா கொண்டாடணுமா? சொல்லுடா, நான் அந்த மானங்கட்டவளை மருமகளா கொண்டாடணுமா? அம்மா, அவ ஒண்ணு மானங்கட்டவே இல்லம்மா. நல்ல பொண்ணு, நல்ல குடும்பத்தை சேர்ந்தவ. டேய், மயக்கிறது ஒருத்தனை மணக்கிறது ஒருத்தனையா? இதான் நல்ல குடும்பத்து லட்சணமா? இத பாருடா, விஷயம் பெருசா முத்தி வில்லங்கமா மாறத்துக்கு முன்னால அவளை விரட்டி விட்டுடு. இந்த கேடு கட்டவ உனக்கு நல்ல மனைவியாவும் அபிராமிக்கு நல்ல அம்மாவும் இருக்க மாட்டா. அம்மா, அதெல்லாம் இருப்பாம்மா. நீங்க கவிதாவை புரிஞ்சுக்கல, அதனாலதான் நீங்க கோவப்படுறீங்க, தப்பு தப்பா பேசுறீங்க. அவளை உட்கார வச்சு அமைதியா பேசுங்கம்மா. உங்களுக்கு நல்லதாலும் புரியுமா? எனக்கு ஒரு மண்ணும் புரிய வேண்டாம். அவ சிவப்பு தோலை பார்த்து நீ மயங்கி இருக்கலாம், ஆனா நான் மயங்க மாட்டேன். நான் சொல்றத கேளுடா, பச்சோந்தி மாதிரி அடிக்கடி மனச மாத்துறவ நாளை பின்னாடி ஒரு குழந்தைக்கு அம்மாவாகணும்னா எப்படி வேணாலும் மாறுவா. விட்டுற அவளை. அவ என்ன நம்பி வந்திருக்காமா, விட்டாது துரோகம்மா. அவ நல்லவளா இருந்தாதான் துரோகம். அவதான் கெட்டவளாச்சே. ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கடா, அந்த மேனாமினிக்கு உனக்கு வேணா மெச்சினவளா இருக்கலாம், ஆனா எனக்கு அவ கேடு கட்டவதான். ஆமா, அவ கேடு கட்டவதான். போடா இங்கிருந்து, போடா வழியே. திலகா எதையோ நம்ம கிட்ட மறைக்கிறாங்க. அவளுக்கு யாரோ பணம் கொடுக்கறாங்க, அவங்கள பத்தி நம்மளுக்கு தெரியக்கூடாதுன்னு அவ மறைக்கிறாங்க. திலகாவை நினைச்சா எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. நீ திலகாவை சந்தேகப்படுறியா நாகலட்சுமி?